இப்ப நம்ம முருங்கைக்கீரை சூப்ப பத்தி பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சூப் 1 லிட்டர் செய்முறைங்க. ஒரு வெயிட் ஸ்கேல் எடுத்திருக்கேன். வெயிட் ஸ்கேல் வச்சு ஒரு பாத்திரத்த வச்சு நான் வந்து 3/4 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். மொத்தத்துல 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கேன். நான் 3/4 லிட்டர் தண்ணி சரியா இருக்கு. இப்ப நம்ம இத எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல 250 மில்லி கீழ 0 போட்டுட்டு இப்ப 250 எம்எல் தண்ணிய நான் சேர்த்துக்க போறேன். 1 லிட்டர்ல 3/4 லிட்டர் தண்ணி ஏற்கனவே வச்சாச்சு. இப்ப இந்த பாத்திரத்துல 250 மில்லி தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ 1 லிட்டருக்கு சூப் மசாலா நீங்க எவ்வளவு சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சூப் பேஸ் மிக்ஸ் மல்டி பர்ப்பஸ் யூஸ். இதுல 40 கிராம் சூப் மசாலாவ நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நமக்கு 40 கிராம் மசாலா சரியா இருக்கு. இப்போ நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்துறேன். நீங்க வேணா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு இப்ப நம்ம இதுல சேர்க்க வேண்டிய மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் வெங்காயம், 50 கிராம் தக்காளி. உங்களுக்கு வந்து கீரை வந்து சாப்பிடுற அளவுக்கு டேஸ்ட்டா வேணுன்றதுக்காக. இப்போ தட்ட போட்டு மூடி நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ்ல தண்ணி கொதிச்சிரும். இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ என்ன இதுல சேர்க்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சூப் மசாலாவ 40 கிராம் 250 மில்லி தண்ணீல 40 கிராம் சூப் மசாலாவ கட்டி இல்லாம இப்ப கரைச்சு ஊத்தணும். கரைச்சு ஊத்தியாச்சு. கரைச்சு ஊத்தி நீங்க ஒரு 10 தடவ நீங்க தொலைவி குடுங்க. ஏன்னா மசாலா உள்ள கட்டி கட்டியா திப்பி திப்பி ஆயிடக்கூடாதுங்களா? தொலைவி குடுத்துட்டு, இப்போ கீரைய நீங்க சேர்த்துக்கணும். கீரை காம்பு இல்லாம நீங்க ஒரு பச்சை கீரையா பார்த்து நீங்க ஒரு 50 கிராம் கீரை, 100 கிராம் கீரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு லிமிட் கிடையாது. மசாலா தண்ணிக்கு தான் நம்ம அளவு தேவை. கீரை சேர்த்தாச்சு. தட்ட போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா, பொங்கி நொர வந்துரும். நொர வந்தவுடனே இப்ப முருங்கைக்கீரை சூப் தயாராயிடுச்சு. தொழவி குடுத்துட்டு, இப்ப நம்ம ஒரு தட்ட போட்டு மூடி இறக்கி வச்சிரலாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்ல ஷூட் பண்றதால ஸ்டீல்ல வந்து பவுல் இருக்கு. அதுல ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன். சூப்ப ஊத்தி கஸ்டமர் கிட்ட நீங்க குடுக்கலாம். இன்னும் டேஸ்ட் வேணும்னா நீங்க மேல கார்ன் சிப்ஸ் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வீட்டு பயன்பாடு அல்லது தொழில் பயன்பாட்டுக்கு உங்களுக்கு சூப் மசாலா தேவைப்படுதுனா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.